Hello my lovely students. நாம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 4.3 ஓட ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் 3 டிவிஷன்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா find the nature of the roots of the following quadratic equations if the real roots exist. Okay, find them. ஓகே, நான் ஆல்ரெடி நீங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோ போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து D ஓட வேல்யூ, அதாவது டிஸ்கிரிமினன்ட், ஓகேவா? டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்துட்டு 3 பிரிப்பாங்க, ஓகேவா? அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரூட்ஸை வச்சு, ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இதான் வந்து டிஸ்கிரிமினன்ட்டோட ஃபார்முலா. இது வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபார்முலா வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து 2 ரியல் ரூட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? அதுவும் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். ஓகே, ஈக்குவல். இதுவே உங்களுக்கு வந்துட்டு டி வந்து கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0னா என்னது? பாசிட்டிவ். ஓகே, பாசிட்டிவ்ல உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா 2 ரியல் ரூட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2 ரியல் ரூட்ஸ் பட் டிஃப்ரெண்ட். ஓகே, அவங்க வந்து 2 பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, இப்போ அதுவே உங்களுக்கு வந்து டி வந்து லெஸ் தேன் 0. ஓகே, லெஸ் தேன் 0னா நெகட்டிவ்ல கிடைச்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரியல் ரூட்ஸே கிடைக்காது. ஓகே, நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, now we'll take this. இதை எடுத்துகிட்டு இதில் வந்து ஏயோட வேல்யூ என்னது? a ஈக்குவல்ஸ் டு 2, b ஈக்குவல்ஸ் டு -3 and c ஈக்குவல்ஸ் டு 5. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து தெரியும். b வந்து -3 the whole square minus 4 into 2 into 5 which is equal to 0. இங்கே உங்களுக்கு 9, this is 8, -8 and this will be -40, okay, which will be equals to 0. உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? which is equal to -31. ஸோ இந்த கொஷனுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, நோ ரியல் ரூட்ஸ் கிடைக்காததால நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இஃப் த ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட், ஓகே, ரியல் ரூட்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே நான் உங்களுக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் 3x² minus 4 root of 3x plus 4 equals to 0. ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ அதே மாதிரி டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b² minus 4ac. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து a என்ன இருக்குது? 3, b வந்து என்ன இருக்குது? 4 root of 3. ஓகே, minus 4 root of 3 and c equals to 4. ஸோ இப்போ இதில் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா -4 root of 3 the whole square minus 4. a வந்து என்னது? -4 into a 3 into 4. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். இங்கே வந்து 16 into 3 ஆகிடும். இது வந்து ரூட் வந்து 3 வந்து போயிட்டதால 16 into 3. ஓகே, minus 4 4s are 16 and 16 into இங்கேயும் வந்து -16 into 3. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 48 minus 48 which is equal to 0. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்? d equals to 0 அப்படின்னாக்கா ரூட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ரூட்ஸாக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஈக்குவல்ஸ் டு -b plus or minus root of this d. ஓகே, d which is whole divided by 2a. ஸோ இங்கே வந்து இப்போ -b என்னது? -4 root 3. ஓகே, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால இங்கே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். +4 root 3 the whole divided by plus or minus 0 the whole divided by 2a. ஓகே, இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். +4 root 3, okay, plus 0 the whole divided by 2 into 3. Another one +4 root of 3 minus 0 the whole divided by 2, 3. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதால ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 ரூட்டுமே உங்களுக்கு இப்போ சேமாக வரப்போகுது பாருங்க. ஓகே, 4 root 3, ஓகே, the whole divided by 6, 4 root 3 the whole divided by 6. ஓகே, நம்ம கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து this is 2 times and this is 3 times. This is 2 times and this is 3 times which will be equals to 2 root of 3 the whole divided by 3, 2 root of 3 the whole divided by 3. That's it. Okay, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே தேர்ட் சம் அதே மாதிரியே தான் பார்ப்போம். நமக்கு வந்து ரியல் ரூட்ஸ் கிடைக்குதா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து a ஈக்குவல்ஸ் டு 2, b ஈக்குவல்ஸ் டு -6 and c ஈக்குவல்ஸ் டு 3. ஸோ டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்ன?
b square minus 4ac which will be equals to minus 6 the whole square minus 4 2 into 3. Okay, so 6 into 6 உங்களுக்கு வந்து 36. So 4 into 2 is 8 and 8 into 3 is 24. So 64 minus 12 equals to 12. Positive. So உங்களுக்கு positive கிடைச்சா என்னது? Yes, real roots exist. Real roots exist, but they will be different. இப்போ வந்து quadratic formulaல போடுவோம். Okay, quadratic formulaல போட்டோம் அப்படின்னாக்கா minus b plus or minus root of d the whole divided by 2a which will be equals to b வந்து என்னது minus 6 already minus 6 so இங்க plus ஆயிடும் plus or minus root of இங்க வந்து உங்களுக்கு 12 கிடைச்சிருக்கு the whole divided by 2a. ஓகே, இந்த 12 வந்து நம்ம வந்து plus or minusல இருக்கு. ஓகேவா? ஸோ இது நம்ம ரெண்டு இதுவாக பிரிக்க போகிறோம். ப்ளஸ் 1 minus 1 6 plus root 12 the whole divided by 2a. அதே மாதிரி 6 minus root 12 the whole divided by 2a. ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் மீதியை. ஸோ உங்களுக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னாக்கா 6 plus 12 வந்து நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்? இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 12 வந்து நீங்கள் வந்து பிரித்து எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 12 வந்து 2 டேபிளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 6 times again 2 this will be 3 times and 3 1. இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ரூட்டுக்குள்ள 2 ஸ்கொயர் இன்டூ 3. ஸோ இந்த ஸ்கொயர் இந்த 2வும் இதுவும் வந்து கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ 2 மட்டும் இருக்கும். ஆனால் இந்த 3க்கு வந்து உங்களுக்கு வந்து ரூட் வந்து கேன்சல் ஆகாது. ஸோ என்ன ஆகும் 2 root 3. ஓகே, the whole divided by 2 into 1 வந்து என்னது 2. ஸோ a வந்து என்னது 2. ஓகே, கம்மா அதே மாதிரி 6 minus 2 root 3 the whole divided by 2 into 2. ஸோ the answer வந்து என்னது அப்படின்னாக்கா 6 plus 2 root 3 the whole divided by 4 கம்மா 6 minus 2 root 3 the whole divided by 4. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா இதில் 2 வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகே, இப்போ 2 நீங்கள் வந்து காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 3 ப்ளஸ் இங்கே வந்து 1 ஆல்ரெடி 2 போயிடுச்சு root 3 the whole divided by 4 கம்மா இதுலேயே வந்து நீங்கள் 2 காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா 3 minus root 3 the whole divided by 4. ஓகே, ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 times 2 times 2 times 1 time. So the answer will be equals to 3 plus root 3 the whole divided by 2 comma 3 minus root 3 the whole divided by 2. That's it. Okay, இதுதான் உங்களோட answers. Okay.